பேக் டு மை சேனல். இது vlog கிடையாது. ஆனால் இந்த வீடியோனால் அவங்களால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் ஆக போகிறீங்களா? அப்போது இந்த வீடியோ மட்டும் பாருங்கள், உங்களுக்கு சத்தியமாக பிடிக்கும். ஏதோ vlog மாதிரி இல்லை, நான் என்னென்ன பண்ணுவேன் மட்டும்தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். சரிங்களா? ஒரு எமர்ஜென்சி ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் என்னென்ன வேலை பண்ணுவீங்க, எப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஸ்டூடெண்ட்டாக வந்து அந்த சந்தோஷம், அந்த பயம், அந்த பெயின் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் பற்றி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரிங்களா? ஸோ வாங்க போகலாம். இப்போ டைம் வந்து 6:30 ஆகுது ஈவினிங். வெதர் பார்த்திங்களா எவ்வளோ நல்லாயிருக்கோ. இந்த மாதிரி வெதர் இருக்கும்போது நைட் ஷிஃப்ட் என்ன 24 hours ஷிஃப்ட் போட்டாலும் பார்க்கலாம் தான் தோணும். சில டைம் வந்து ஐயோ நைட் ஷிஃப்டா சத்தியமாக முடியலையே அந்த மாதிரி கூட தோணும். ஆனால் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிக்கும்போது அப்போ தான் தெரியும், நம்மளால் நம்ம வேலைனால் ஒருத்தர் உயிரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு தெரிஞ்சிச்சுன்னா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? நம்ம வேலைனால் நம்ம எமர்ஜென்சியில் படிக்கிறோம், நம்ம எமர்ஜென்சியில் நம்ம எந்தெந்த வேலை பண்ணிகிட்ருக்கோம், அந்த வேலை எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கும்போது யோசிக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஒரு பேஷண்ட்டை வந்து உயிரை காப்பாற்றிட்டு அந்த கையெல்லாம் கலவும் போது தான் தெரியும், அப்பாடா நம்ம இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டை வந்து ரிவர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. சில டைம் வந்து அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியலன்னா அதோட பெயின் வந்து நமக்கு தான் தெரியும். நமக்குன்னு இல்லை, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ, யார் யார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அப்பாடா ஹார்ட் அட்டாக் கேஸ் வந்துச்சா அவ்வளோதான், என்ன ஆக போதோ ஒன்று ஒரு பயம். அப்பாடா ஹார்ட் அட்டாக் கேஸா எப்படியாச்சும் ரிவர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம். ஆனால் லாஸ்ட்டில் என்ன ஆகுமோ நம்ம கையில் தான் இருக்கும். லாஸ்ட்டில் ரிவர்ட் ஆயிடுச்சுன்னா அம்மாடா ஓகே நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இல்லைனா அதோட இருக்க பெயின் யாருக்குமே தெரியாது. இது vlog மட்டும் கிடையாது. நான் டிபார்ட்மெண்ட் போனால் இந்த டிசிஎம்னா ட்ராமா கேர் மேனேஜ்மெண்ட், இந்த ட்ராமா கேர் மேனேஜ்மெண்ட் தான் எமர்ஜென்சி மெடிசன் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ட்ராமானா ஆக்சிடென்ட்ஸு இப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் எல்லா கேஸுமே வரும். ஏன் ஓபி கூட போகலாம், ஆனால் ஓபியில் விட அது எமர்ஜென்சி கேஸ்னால் எமர்ஜென்சி தானே வரணும். எமர்ஜென்சியில் மட்டும்தான் இந்த ட்ரீட்டே பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் ஐசியூக்கே அனுப்புவாங்க. ஸோ ட்ராமா கேர் மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ வந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ கிடையாது, இது vlog கிடையாது, நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ட்ராமா கேர் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம சவிதா யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயரில் நல்லா படித்து நல்லா ரேங்க் வாங்கினீங்கன்னா உங்கள் ரேங்க்கில் பொறுத்த மாதிரி இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ கிட்டத்தட்ட ஃபீஸோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸோட டீட்டெயில்ஸு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது நான் வந்துட்டேன். முதல்ல எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வந்த உடனே ஆப்ரான் போட்டுக்கணும். ஆப்ரான் இல்லைன்னா நம்ம மெடிசன் ஸ்டூடெண்ட்டே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம செல்ஃபாக நம்ம கேர் பண்ணிக்கணும்ல, சானிடைசர், அதுக்கப்புறம் மாஸ்க், பர்சனல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டுக்கணும். க்ளவ் போட்டு தான் நம்ம பேஷண்ட்டை ட்ரீட்டே பண்ணணும். நம்ம கரெக்டாக இருந்தால் தானே பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இது ஆப்ரானில் என்கிட்ட இருக்கும், காஸ், மாஸ்க் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இஆர் நார்மலாக காமிக்கக்கூடாது, இந்த வீடியோவில் லைட்டாக காமிச்சிட்ருக்கேன். இதுதான் பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றோட ட்ரக்ஸு, மெடிசன்ஸு, சிரஞ்சு எல்லாமே இதில் தான் இருக்கும். இதில் நின்று தான் எல்லாமே திங்ஸ் எடுத்துகிட்டு உங்களை பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்களா நான் சேர்த்து போட்டுட்டு ஏதோ பேசிகிட்ருக்கேன் இல்லை, உங்களுக்காக தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, இன்னும் வரல பேஷண்ட் வந்தாங்கன்னா நான் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணும் எல்லாம் காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நிஜமாக பேஷண்ட் வந்தால் என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணும் காமிக்கிறேன். இது பார்த்தீங்களா இதுதான் சிபிஆர். ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ்க்கு வந்தால் இது சிபிஆர் தான் மெயினாக கொடுப்பாங்க. இது இல்லைனா பேஷண்ட்டை காப்பாற்றவே முடியாது. நார்மலாக பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் லாரஞ்சியோஸ்கோப், இது இருந்தால் தான் ஈடி டியூபே போட முடியும். அதுதான் அதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் தான் அது. இங்கே பார்த்தீங்களா ஒரு சாம்பிள் எடுத்துகிட்ருக்கேன் பேஷண்ட்டுக்கு வந்து. அந்த சாம்பிளில் நார்மலாக பேஷண்ட்டுக்கு எடுத்துடலாம் ஈஸியாக நரம்பு பார்த்து, ஆனால் நமக்கு இன்ஜுரி ஆகாமல் இருக்கணும். நார்மலாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டில் வந்து காமனான இன்ஜுரி என்ன தெரியுமா? நீடில் ஸ்டிக் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. அது ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். ஆனால்
அந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா கரெக்டாக நீங்கள் போய் டைம் பார்த்துட்டு எந்த டைமில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு பிளட் சாம்பிள் கொடுத்துட்டு செக் பண்ணது தான் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பு பேக் ஆர்டிஃபிஷியல் மேனுவல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆம்புன்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் மேனுவல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேக் மாஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா இதுதான் நம்ம பேஷண்ட்டுக்கு ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜன் தருது. இது வந்து பெயில்ஸ் பேக் வந்து நம்ம ரேடியாலஜி இல்லைன்னா ஐசியூ ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த பேக் மாஸ்க் தான் நமக்கு சூட் ஆகிருக்கும். நம்ம அப்படியே வச்சு ஷிஃப்ட் பண்ணலாம். இதுதான் ஐவி. நம்ம கை நரம் ஊசி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். என்ன கலர் கலராக இருக்க பார்க்குறீங்களா? எதுக்குன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களோட வெயின் எப்படி இருக்க பார்த்துட்டு பீடியாட்ரிக்கு குட்டி குழந்தைகளுக்கு என்னென்ன வெயின் யூஸ் பண்ணணும், என்னென்ன ஐவி யூஸ் பண்ணணும் தான் அந்த டிஃப்ரெண்ட்டாக கலராக இருக்கும். இது என்னென்னா சூச்சர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தையல் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். இதுதான் ஈடி பீடியாட்ரிக்கு அடல்ட்டுக்கு 2 பேருக்குமே இருக்கும். இது மூலியமாக தான் நம்ம ஆக்சிஜன் எல்லாமே வாய்க்குள்ளே ஆக்சிஜன் லங்ஸில் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஐவி போட்டிருக்கேன், இங்கே பிங்க் கலர் லைன் போட்டிருக்கேன். அப்படின்னா அது வந்து 20 காஷ் லைன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக நீங்கள் அந்த ஊசி கரெக்டாக போட்டிங்கன்னா அந்த பிளட்டு வந்து வரும் பேக் சைடு. அந்த பிளட் நீங்கள் வந்து நீடில் எடுக்கும்போது கரெக்டாக நீங்கள் வந்து டிப்பு பிடிக்கணும். டிப்பு பிடிச்சா தான் அந்த பிளட்டு வந்து ஃப்ளோ வராமல் ஸ்டாப் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பிள் எடுக்கணுன்னா அந்த நரம்பு ஊசி வந்து கரெக்டாக போட்டால் தான் அந்த சாம்பிளே வரும். அதுக்கப்புறம் ஃப்ளூயிடே கரெக்டாக போகும். ஒரு வேளை பிளட்டு வரலன்னா அந்த ஊசி வந்து நம்ம கரெக்டாக போடலன்னு மெத்தட். இதுவும் ஸ்டார்டிங்கில் கஷ்டம்தான், ஆனால் போக போக இது வந்து கற்றுக்கலாம். இங்கே மூவிஸ்லலாம் பார்ப்பீங்களா, ஒரு ஷாக் கொடுப்பாங்களோ பேஷண்ட்ஸுக்கு, அதோட எக்யூப்மெண்ட் தான் டிஃபிபிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி தரணும், எப்படி எந்த ஜவுல்ஸில் கொடுக்கணும், ஏஇடி எப்படி தரணும், எப்படி மேனேஜ் பண்ணணும், எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது டீட்டெயிலாக அப்புறமா சொல்கிறேன். இங்கே மேலே பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஷாக் வந்து ரிலீஸ் ஆகும். பேஷண்ட் செஸ்ட் மேலே இங்கே வச்சு தான் நம்ம ஷாக்கே கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆயிடுச்சு டைமு. இப்போ தான் பிரேக்கே வந்தானே. நைட் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு லேட்டாக தான் ஆகும். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இல்லை டாக்டர்ஸாக வந்து ஒரு பேஷண்ட்க்கு வந்து ஹெல்த் கேர் பண்ணிக்கோங்க, நல்லா டைமுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கரெக்டாக டைமுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ நைட் ஷிஃப்ட்டில் இதை விட அதிகமாக வேறு எதுவுமே ஃபுட் இருக்காது. ஸோ இது டக்குன்னு சாப்பிட்டு சீக்கிரமாக வந்து நம்ம வேலை முடிச்சுட்டு கிளம்பணும். ஸோ இப்போ வந்து திரும்பி வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ திரும்பி ஒரு பேஷண்ட் வந்த உடனே ஒரு சாம்பிள் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். பேஷண்ட்டை டீல் பண்ணும்போது நல்லா பேசணும், அவங்ககிட்ட கத்தி எல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இசிஜியோட செஸ்ட் பெயின் கேஸ், ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் இல்லைன்னா பிடி கேசஸ், எந்த கேஸஸ் வந்தாலும் நார்மல் செஸ்ட் பெயின் கேஸ், அப்டாமினல் கேஸ், எந்த கேஸ் வாஷ் ஷிஃப்ட் பண்ணாலும் ஐசியூ ஷிஃப்ட் பண்ணாலும் இசிஜி தான் மெயின். இசிஜிலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இசிஜி இல்லாமல் வேறு ப்ரொசீஜர் எதுவுமே இல்லை. வந்து என் டியூட்டி டைம் வந்து முடிஞ்சிச்சு. கரெக்டாக மார்னிங் 7:30 ஆகுது. ஸோ அப்படியே வந்து இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டை வந்து காப்பாற்றணுமா, ஒரு ஹாப்பினஸில் அப்படியே ரூம் போகும்போது சந்தோஷமாக இருக்கும். இந்த லிஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் அப்பாடா நம்ம ரூம் வந்துட்டோம், திரும்பி 7:30 போகணுமா இன்றைக்கே அப்படின்னு தோணும். ஸோ அதுக்கப்புறம் ரூம் வந்துட்டு பேக் எல்லாம் வச்சுட்டு நம்ம பெட்டில் படுக்கும்போது அந்த பெயின் இருக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும் நம்ம எமர்ஜென்சி மெடிசனாக வந்து ஒரு என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்கோம், எப்படி எல்லாம் பேஷண்ட்டை காப்பாற்றுறோம் அப்படின்னு வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே தெரியாது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.